இன்னொரு 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோரா அறிவாலயத்தை வெள்ளையடிச்சு புதுசா வெள்ளையெல்லாம் அடிச்சு பார்ட்டிஷன்லாம் போட்டு வாடகை கொடுத்துட்டு நீட்டா அந்த குடும்பம் உட்காந்து சம்பாதிக்க வேண்டியதுதான். வேற எந்த வாய்ப்பும் இல்லை. ஏன்னா அங்க வேற எந்த கட்சிக்காரங்களும் வந்து கட்சி நிறுத்த போறது இருக்கிற கட்டடத்தெல்லாம் வாடகை கூப்பிட்டுட்டு அந்த முரசொலி ட்ரஸ்ட் இருக்கும். அந்த ட்ரஸ்டுக்காக தான் இவ்வளவு போட்டியும். அந்த முரசொலி ட்ரஸ்ட கைப்பற்றுறதுக்கு அதுதான் எல்லா சொத்தும் இருக்கு. அந்த முரசொலி ட்ரஸ்ட யாரு கைப்பற்றுறது? எந்த குடும்பம் கைப்பற்றுறதுன்னு அந்த குடும்பத்தை கைப்பற்றிட்டு இருக்கிற வாடகை எல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமா இருக்கிறதா அவங்க வேலையை. இன்னும் 2 வருஷத்துல அப்படிதான் இருக்கும். அறிவாலயத்துல வெள்ளை கடிச்சு வாடகை கொடுத்துட்டு வேற வேலையை பார்க்க போயிடுவாங்க. நம்மளுடைய முதல்வர் உங்களுடைய அண்ணன் விஜய் அவர்கள் வந்து முற்றிலுமா டிஎஸ்எஸ்ஐ ஒழிச்சு கட்டிட்டாரு. இது இனிமேல் மக்களுக்கு தேவையான அரசு, மக்கள் அரசு, உங்களுடைய அரசு உங்களுக்கான வேலையை செய்யும். ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு என்ன தேவை எல்லாம் கிடைக்கும். சோழவந்தான் தொகுதி சிறப்பாக எல்லா மக்களுக்கு கிடைக்கப்பட்டு இருக்க வேண்டும். அதற்காக என்ன செய்ய வேண்டுமோ உங்க எம்எல்ஏ வந்து தினமும் அதான் பண்ணிட்டு இருக்காரு. தினமும் வந்தா ரோடு அது இது கேட்டுட்டே தான் இருக்கிறாரு. நாங்களும் எங்களால முடிஞ்ச அனைத்தையும் செய்வோம். கண்டிப்பாக இந்த 5 வருஷத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அளவிற்கு தேவையானதை செய்வோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.